வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா வசீர் எக்ஸ் ஆப் தான் பேச போறோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அப்புறம் நீங்க வசீர் எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாமான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிற மேக்டெக் தமிழ் இங்க வந்து நோடுறாமா, நோ கிளிக் பேட் பட்டன் வைட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருங்க சொல்லலாம். ஸோ நம்ம சேனல் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். சோ இந்த டாபிக் உள்ள போலாம். வசீர் எக்ஸ் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் வசீர் எக்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ வசீர் எக்ஸ் வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஆப் சொல்லலாம் ஃபார் கிரிப்டோ ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்காக தான் வந்தது, அப்புறமா அது ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ 2018 மார்ச்ல தான் ஸ்டார்ட் ஆனது பை அ குரூப் ஆஃப் யூத்ஸ் ஹெட்டட் பை நிஷ்சல் ஷெட்டி. இப்போதான் அவர் வந்து இப்போ வந்து வசீர் எக்ஸோட சி இருக்காரு இல்லையா? ஸோ அவர் தான் நிஷ்சல் ஷெட்டி. அது கூடவே சமீர் மாத்ரே இருக்காரு, அப்புறம் வேற ஒரு மெனன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் இப்போ வசீர் எக்ஸோட சிஇஓஸ் இல்ல அந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரோஸ் பத்தி கேட்கும் போது வசீர் எக்ஸோட ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோ என்னன்னா, இது வந்து ஒரு மேக் இன் இந்தியா ஆப். ஸோ இந்தியாலேயே பண்ணது, அதால எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க மேட் இன் இந்தியாக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட மினிமம் டெபாசிட் வந்து 100 rupees. நீங்க 100 ரூபாய் போட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வேற எல்லாத்துல பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் இல்ல $100 அப்படி போடணும் இல்லைங்களா? பட் இதுல வந்து ஒரு 100 rupees நீங்க போட்டு ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ப்ரோ என்னன்னா, நீங்க ஒரு காயின் வாங்கும்போது மினிமம் 50 rupees போட்டு ஒரு காயினை வாங்கலாம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காயின் கேட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு காயின் இருக்குன்னா நீங்க 50 rupees போட்டு ஒரு 5 காயின் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற வேற பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது, இல்லை ஃபீச்சர் கிடையாது. நிறைய நீங்க டெபாசிட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு காயின் இல்லை ஒரு காயின் வந்து நீங்க ஒரு 100 ரூபாய் மினிமம் வாங்கி வாங்கணும். பட் இதுல வந்து 50 ரூபாய் நீங்க வந்து காயின்ஸை வாங்கணும். நெக்ஸ்ட் இதோட ஃபீஸ் பத்தி பேசும்போது இது வந்து 0.25% வந்து டேக்கர்ஸ் ஃபீஸா எடுக்கிறாங்க, அப்புறம் 0.10 வந்து ஒரு மேக்கர்ஸ் ஃபீஸா எடுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் வசீர் எக்ஸ் வந்து ஓகே மினிமம் ஃபீஸ் தான் எடுக்கிறாங்க. பட் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நீங்க பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வேற வேற எக்ஸ்சேஞ்சஸ்ல அந்த ஸ்பெசிபிக் ப்ரைஸ் இருக்கும் ஒரு காயின். ஸோ அது மேல இவங்க வந்து கொஞ்சம் 2 ரூபாய் இல்லை 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த சார்ட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து ரொம்ப ஏற்றிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ அதால நிறைய பேர் இது ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரோஸ் பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ எல்லா ஆப்புக்கும் கான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் ப்ரோஸ் வந்து எல்லா ஆப்புக்கும் ப்ரோஸ் வந்து அதிகமாக இருக்கும், கான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? பட் வசீர் எக்ஸ்ல வந்து ரிவர்ஸ்டாக இருக்கு, ப்ரோஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ ப்ரோஸ்ல இன்னொரு ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, நிறைய காயின்ஸ் லிஸ்டாக இருக்கு. ஸோ புது காயின்ஸ் ஏதோ லிஸ்ட் ஆகுதோ அது வந்து வசீர் எக்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதால தான் வசீர் எக்ஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க. அடுத்ததான் நம்ம வந்து கான்ஸ் பத்தி பேசும்போது நிறைய கான்ஸ் இருக்கு. ஸோ சில கான்ஸ் நான் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல ஆகட்டும் ரிவ்யூஸ்ல ஆகட்டும் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வசீர் எக்ஸ் மணியை வந்து ஸ்டீல் பண்றாங்க, அதாவது நம்ம காசு திருடுறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எங்க வந்து திருடுறாங்க, டைரக்டா திருடுறாங்களா இல்ல நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்து எல்லாமே எடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கு இல்லையா? ஸோ அதுல தான் அவங்க வந்து காசு நம்ம வந்து புடிங்கி இருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்க வந்து காசு திருடவே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து P2P டிரான்சாக்ஷன், அதாவது பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். உங்களுக்கு தெரியும் எப்படி, இப்போ நீங்க வந்து ஒரு பை ஆர்டர் ஒரு காயின் வந்து நீங்க செல் பண்ண போறீங்க, அதுக்கு உங்களுக்கு வித்ட்ராவல் அது கிடையாது. ஸோ வசீர் எக்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரேபிட் லிஸ்டிங்லாம் வைப்பாங்க. ஸோ அது நம்ம லாஸ்ட்ல பேசலாம். ஸோ இப்படி இருக்கும்போது வித்ட்ராவல் டெபாசிட் எல்லாம் உங்களுக்கு ஆகாது. அதால நீங்க வந்து என்ன நினைப்பீங்க, நம்ம வந்து வேற காயின் வாங்கணும், அதால இதை வந்து நம்ம P2P போட்டுக்கலாம். ஸோ வேற இந்த பை ஆர்டர் பார்த்து வந்து வாங்கினாங்க நம்மளுக்கு அந்த காசு கிடைச்சோன்னு நினைப்பீங்க இல்லையா? பட் அதுல கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு வசீர் எக்ஸ்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இல்லை நம்ம ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து இப்படி P2P டிரான்சாக்ஷன் போட்டு கூட அவங்க அதாவது அதர் சைட்ல இருந்து நம்மளுக்கு இன்ன வரைக்கும் அந்த காயின்ஸ் வரல இல்ல அமௌண்ட் வரலன்னு சொல்றாங்க. நம்ம வந்து வசீர் எக்ஸ் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாக்க அவங்க வந்து ரிப்ளை கிடையாது, சரியான கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வசீர் எக்ஸ்க்கு ஒரு சரியான கஸ்டமர் சப்போர்ட்டே கிடையாது. நீங்க வந்து வேணும்னா நிஷ்சல் ஷெட்டியை நீங்க ட்விட்டர்ல டேக் பண்ணலாம்,
அவர் வந்து அதாவது உங்களோட ட்வீட்டுக்கு நிறைய லைக்ஸ் கிடைச்சு அவர் அந்த ட்வீட்டை பார்த்தாக்க அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு சரியான கஸ்டமர் சப்போர்ட் வசீரெக்ஸ் கிடையாது. அவங்க வந்து ரிப்ளை கூட அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறது இல்லை, இமெயில் தான் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஆர்டர், அதாவது நம்மளோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இந்த டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க. பட் கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு கான் பற்றி பேச போகிறோம். என்னன்னா டெபாசிட் டிலேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வசீரெக்ஸில் வெறும் இந்த என்ன சொல்லலாம், ஒரு டெபாசிட் பண்ணாக்கா ஒரு 100 ரூபாய் பண்ணாக்கா அது வந்து மினிமம் 3 days எடுக்கும். இல்லைனாக்கா 3 days ஆகிட்டு அந்த காசு வரவே வராது, மறுபடியும் 10 நாளில் ரிட்டர்ன் ஆகிடும் சொல்லலாம் பேங்க்குக்கு. ஸோ நிறைய நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்படி நான் வசீரெக்ஸில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இன்னும் வரைக்கும் கிரெடிட்டே ஆகலை, என்ன ஒரு காரணமாக இருக்கும்னு. ஸோ வசீரெக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மினிமம் 72 hours, அதாவது 3 நாள் கழிச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்டில் இல்லை வசீரெக்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்படி ஆகலைன்னா ஒரு 7 to 10 days திரும்பி உங்களோட பேங்க்குக்கே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிலே, டெபாசிட் டிலேன்னு சொல்லலாம். ஏன்னா வேற எக்ஸ்சேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டோம் இம்மீடியட்டா இல்லை ஒரு 2-3 hours வந்து கிரெடிட் ஆயிடுது. பட் வசீரெக்ஸ் இப்போ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்ன, யூபிஐ த்ரூ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் யூபிஐ த்ரூ டெபாசிட் பண்ணால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்கும். மோபிக்விக் வந்து அவங்க கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதால மோபிக்விக் ஏதாவது நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணா கையில் டெபாசிட் பண்ணாக்கா அவங்க வந்து ஒரு சார்ஜ் எடுப்பாங்க. ஒரு மினிமம் 100 rupeesக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்கன்னு சொன்னால். ஸோ ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ 1000 ரூபாய் போட்டாக்கா இன்னும் அதுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ இது வந்து டிலேக்குனா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா உங்கள் காசு எக்ஸ்ட்ரா வந்து போகுது இல்லையா. ஸோ டெபாசிட் டிலே ஆனால் பரவாயில்ல, 2-3 hours ஆகணும் பரவாயில்ல. பட் இவங்க வந்து 3 நாள் 4 நாள் எடுக்கிறாங்க. அது ஆகலைன்னா கண்டிப்பாக திரும்பி வந்துடுது. பட் அது வந்து பேனிக் கிரியேட் ஆகிடுது நம்மளோட யூசர்ஸ்க்கு இல்லை கஸ்டமர்ஸ்க்குன்னு சொன்னால். ஸோ இது ஒரு கான் எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு கான் என்னன்னு கேட்டீங்கன்னா வித்ட்ராவல் டெபாசிட்ஸ் வந்து ஒரு காயின்ஸ்ல சில காயின்ஸ்ல டிசேபிள் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இப்போ வந்து ஒரு காயின் வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கு, அதை செல் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த காசு நம்மளுக்கு வேணும். பட் அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த காயின் வந்து ரேபிட் லிஸ்டிங்ல போயிடுது அப்படின்னு போடுறாங்க. ரேபிட் லிஸ்டிங்ல ஏன்னா இது வந்து டெபாசிட் பண்ண முடியாது அந்த காயின், அப்புறம் அந்த காயின் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ வெறும் நீங்கள் வந்து P2P தான் பண்ண முடியும். அப்புறம் வேற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மேஜரான ஒரு கான் என்னன்னா, இப்படி மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்கும் போது எல்லாரும் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் எல்லாருக்கும் பேசிக் ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். ஸோ கீழே போயிட்டு இருக்கு. இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 31,500 கிட்ட இருக்கு நம்மளோட மேஜரான சப்போர்ட் கிட்ட. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 30,000 ஒரு மேஜர் சப்போர்ட், அது கீழே 28,000. ஸோ இப்படி 28,000 வந்தா வசீரெக்ஸ் என்ன ஆகுனாக்கா அப்படியே லேக் ஆகிடும், இல்லை ஹேங் ஆகிடும், இல்லை கிராஷ் ஆகிடும் சொன்னால் ஓப்பனே ஆகாது. ஸோ நான் நிறைய வாட்டி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படா நம்ம வந்து வாங்க போகலான்னு அப்படி போகிறோமோ அப்போது வசீரெக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இல்லை வசீரெக்ஸ் ஓனர்ஸே இதை வாங்கிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இப்படி வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலில் இல்லை வசீரெக்ஸ் கிராஷில், அது கூட தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு கான். ஸோ கான்ஸ் அப்படியே லிஸ்ட்டில் போயிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி வசீரெக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேக்கிங் ஃபீச்சர் கிடையாது. இப்போ பைனான்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேக்கிங் ஃபீச்சர், ஸ்டேக்கிங்னா இப்படி நீங்க வந்து பேங்க்ல ஒரு பணம் போடுறீங்க, ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஸ்டேக் எதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்க ஸ்டேக் பண்ணாக்கா, இல்லை உங்களோட காயின் வந்து நீங்க ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாக்கா அது வந்து ஸ்டேக்கிங்ல போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சோ இல்லை வருஷம் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க அந்த காயினுக்காக. பட் வசீரெக்ஸ்ல அது கிடையாது. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சா இருக்கும்போது இந்தியாவில் ஸ்டேக்கிங் ஏன் கிடையாது? ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க. பட் ஸ்கேம்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஃபீஸ் மூலியமா, இந்த கிராஷ் மூலியமா. நீங்கள் கிராஷ் பண்ணும்போது, அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வசீரெக்ஸில் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் சர்வர்ஸே டவுன் ஆகிடும், இல்லை டிராஃபிக்காக அது டவுன் ஆகுதோ, இல்லை அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்களோ அது தெரியாது. அப்புறம் மேலே போகும்போது ரொம்ப ஹையாக பம்ப் ஆகிட்டு போது நீங்கள் வந்து செல் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ வசீரெக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் பை ஆர்டர்ஸை வந்து ஒரு மார்ஜின் இல்லை ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பைனான்ஸில் போனாக்கா உங்களுக்கு ஸ்பாட்டு, ஃபிக்ஸ்டர்ஸு, ஃபியூச்சரு, அப்புறம் மார்ஜின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பை ஆர்டரை வைக்க முடியாதுன்னு சொல்லலாம்.
நீங்க வந்து இப்போ ஒரு காயின் கீழே போயிட்டு இருந்தாங்க அதுக்கு பை ஆர்டர் வைக்க முடியாது. அந்த டைம் அந்த காயின் என்ன இருக்கோ அதுதான் நீங்க வந்து பை பண்ண முடியும். பட் வேற எக்ஸ்சேஞ்ச்லாம் அந்த பை ஆர்டர்ஸ் நீங்க வச்சாக்கா அது வந்து கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆயிடும். பட் இதுல வந்து ஆகாது. அதே மாதிரி தான் செல் ஆர்டர்ல கூட நீங்க வந்து மேல எப்போ அதாவது செல் பண்ண போறீங்களோ அது ஃபியூச்சர் நீங்க செல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஸ்டாப் லிமிட் வைக்கலாம். பட் நீங்க அது ஃபியூச்சரா ஒரு செல் ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னு பிரச்சனை, இந்த ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியாது. மேஜரான ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு வசீரெக்ஸ்ல இதுதான். சில டைம்ஸ் ஆகுது. பட் பல வாட்டி வந்து கண்டிப்பா பை ஆர்டர்ஸ் ஆகட்டும் செல் ஆர்டர்ஸ் ஆகட்டும் கேன்சல் ஆகவே ஆகாது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது ரிலேட்டடா. ஓகே, அதுதான் நான் வந்து ஒரு கமெண்ட் இல்ல எனக்கு டிஎம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். இப்படி வசீரெக்ஸ்ல நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம் ப்ரோ, பட் நம்ம வந்து நம்மளுக்கு நோட்டீஸே தராம அவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க இல்ல ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்டு. அது எதுக்கு, நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது வந்து வசீரெக்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட அக்ரிமெண்ட்லேயே இருக்கு. நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. ஏன் நான் கூட படிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் டைம்ல கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ அது வந்து டிக் பண்ணிடுவோம். அது யாரும் படிக்க மாட்டோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காமே நம்ம வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். அப்புறம் சில இது என்னது கமெண்ட்ஸ்ல இல்ல ரிவ்யூஸ்ல நான் பார்த்துருந்தேன், இப்படி வந்து வசீரெக்ஸ் உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான், இப்படி உங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம் இல்ல உங்களோட வித்ட்ராவல்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நீங்க வித்ட்ரா பண்ணா கூட உங்களால முடியாது. அப்புறம் உங்களோட ஃபண்ட்ஸை வந்து நம்ம கன்ஃபஸ்டிகேட் கூட பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ இப்பத்துல இருந்து நான் கூட படிப்பேன். அதால நிறைய பாயிண்ட்ஸ் நான் இந்த வீடியோஸ்ல கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்போ நெக்ஸ்ட் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க கண்டிப்பா அந்த ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னது அதை பத்தி கொஞ்சம் படிங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ வேற ஆப் எது இருக்கு ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வசீரெக்ஸ்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா, ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா இருக்கு நண்பா. ஏன்னா வசீரெக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா CoinDCX. ஸோ இதுல வந்து ஒன்று இருக்கு. ஒன்று வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு, அப்புறம் ஒன்று வந்து பேசிக் ட்ரேடர்ஸ்க்கு சொல்லலாம். ஸோ CoinDCX Go ஃபார் பிகினர்ஸ் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து சில காயின்ஸ் ஹை பொட்டன்ஷியல் காயின்ஸ் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. சின்ன காயின்ஸ் இப்போ ஷிபாயின் வந்தது அது இன்னும் லிஸ்ட் ஆகல. சேஃப் முன்னு இருக்கு அது இன்னும் லிஸ்ட் ஆகல. பட் நீங்க எல்லாம் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு. பட் அதெல்லாம் இன்னும் லிஸ்ட் ஆகல. ஸோ கண்டிப்பா ஆகும் சொல்லலாம். இந்த மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்தா கண்டிப்பா CoinDCX Go லிஸ்ட் ஆகும். பட் அது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து மினிமல் வித்ட்ராவல் வந்து 100 rupees. ஸோ வசீரெக்ஸ் கூட 100. பட் வசீரெக்ஸ்ல மினிமம் டெபாசிட் வந்து 100 rupees வசீரெக்ஸ் இதுல. பட் வசீரெக்ஸ்ல மினிமம் வித்ட்ராவல் வந்து 1000 ரூபாய். ஸோ 1000 rupees. பட் இதுல கேட்டீங்கன்னா வெறும் 500 rupees தான். நீங்க வந்து 500 rupees வந்தாலும் கண்டிப்பா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆப்போடது என்னன்னா, நீங்க வந்து ஒரு காயின் வந்து 10 ரூபாய் கூட வாங்கிக்கலாம். ஸோ BTC வந்து நீங்க 0.0001 அப்படி வாங்கினாக்கா 10 ரூபாய்க்கு நீங்க வந்து BTC வாங்கிக்கலாம். அப்புறம் மேட்டிக் இருக்கட்டும், ஸோ ஆடா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் நீங்க வந்து 10 ரூபாய்க்கே வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிகினரா நீங்க இருந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இது 500 rupees ஆயிடும். நீங்க வந்து கண்டிப்பா வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த CoinDCX Go. இன்னொன்று வந்து CoinDCX Pro இருக்கு. அது வந்து நீங்க ப்ரோ ட்ரேடர்ஸா இருந்தாக்கா கண்டிப்பா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன இருக்குன்னா CoinDCX Go அப்புறம் CoinDCX வசீரெக்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே இப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேஜரான எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அது வந்து பைனான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ காம்ப்ளிகேட்டட் அண்ட் பெஸ்ட் ஃபார் ப்ரோ ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸ்டேக்கிங் பண்ணலாம், ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் இருக்கு, மார்ஜின்ஸ் இருக்கு, ஸ்டாப் லிமிட் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க வந்து போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் சொல்லலாம். சொல்லதான் நண்பர்கள், இந்த வீடியோட நான் சொல்லிட்டேன் வசீரெக்ஸோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் வசீரெக்ஸ் என்ன, அப்புறம் வசீரெக்ஸ் எப்போ வந்தது, யார் அதை கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்புறம் நீங்க எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்றீங்க அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு இருக்கே மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். அப்புறம் என்ன வந்து நீங்க கீழே இருக்கிற சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்க நீங்க வந்து என்ன பிங் பண்ணலாம், இப்ப டிஎம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை நான் பண்ணுவேன். அப்புறம் இதே மாதிரி வீடியோ உங்களை அடுத்த முறை சந்திக்க வரை ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.